அப்போ தெரியும் ஆடும் மாடும் இல்லாத ஒரு மண் எப்படி வளமாகும். யாராவது அறிவார்ந்தவங்க நம்மாழ்வார் மகனை தவிர எவனும் பேச முடியாது. ஆடு மாடுகள் அதனுடைய சாணி புழுக்கை சிறுநீர் இல்லாமல் மண் எப்படி வளமாகி பல்லுயிர்கள் உற்பத்தி பெருக்கம் உருவாகி பல நுண்ணுயிர்கள் உருவாகி மண் எப்படி வளமான மண்ணாகும். இயற்கை வேளாண்மைங்கிற ஆடு மாட்டு சாணி இல்லாத எப்படி இயற்கை வேளாண்மை வரும்? ஆர்கானிக் ஃபுட்டுன்னு திங்கிறியே, ஆர்கானிக் ஃபுட்டு அது எங்கேருந்து வரும்? ஆடும் மாடும் செல்வம்னு உனக்கு எத்தனை தடவை சொல்கிறது? எவ்வளோ தடவை சொல்கிறது? பாலின் சந்தை மதிப்பு எவ்வளவு? 1,38,070 கோடி இருக்கு. சாராயம் 50,000 கோடி தான் நாட்டில். நீ பால் விற்காம சாராயம் வித்துட்டு அலையிற. ஒன்னே வளர்க்க சொல்லலையே. மாடு வளர்ப்பதும் பணியாக இருக்கணும். எங்கள் தாத்தா மாதாவரத்தில் பால் பண்ணை கொண்டு வந்தார் காமராஜ். அரசு பணியா இல்லையா? அரசு பணியா இல்லையா? நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லுவேன். அங்கே போய் வேலைக்கு சேர்ந்தீங்களா இல்லையா? இப்போ நான் ஆட்சிக்கு வந்த பிறகு வேளாண்மை செய்வது அரசு பணின்னு